This video sponsored by Gin Reviews. Gin Reviewஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூஸை ஜின் ரிவ்யூஸில் தெரிஞ்சுக்கலாம். இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. பண்டிகை காலங்களில் பெரும்பாலான மக்கள் தங்களது குடும்பத்துடன் கொண்டாடுவதற்காக சொந்த ஊருக்கு செல்வது வழக்கம். அவ்வாறு பண்டிகை காலங்களில் அரசு பேருந்துகளில் பயணம் செய்பவர்களுக்கு எல்இடி டிவி, இருசக்கர வாகனம், ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட பொருட்களை பரிசாக வழங்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து சார்பில் சூப்பர் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை, கோவை உள்ளிட்ட பெருநகரங்களின் கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் என பல்வேறு தேவைகளுக்காக பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்கள் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். பண்டிகை காலங்களில் இவர்கள் தங்களது குடும்பத்துடன் கொண்டாடுவதற்காக சொந்த ஊருக்கு செல்வது வழக்கம். இந்த வகையில் தீபாவளி பண்டிகை, பொங்கல், ஆயுத பூஜை, தொடர் விடுமுறை, கிறிஸ்மஸ், புத்தாண்டு என அனைத்து பண்டிகைகளுக்கும் பேருந்து மற்றும் ரயில்களில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதும். இதனால் ரயில்வே துறை மற்றும் போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு ரயில்கள், சிறப்பு பேருந்துகள் கூடுதல் நேரங்களில் இயக்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்படும். சில நேரங்களில் சிறப்பு ரயில்கள், பேருந்துகளிலும் டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே தீர்ந்துவிடும். இதனால் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் செலுத்தி பொதுமக்கள் செலுத்தும் நிலையும் உள்ளது. இந்நிலையில் பண்டிகை காலங்களில் சொந்த ஊருக்கு செல்லும் பொதுமக்களுக்கு இனிப்பான செய்தியை அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. பண்டிகை தினங்களில் அரசு பேருந்துகளில் பயணிப்பவர்களுக்கு இருசக்கர வாகனம், எல்இடி தொலைக்காட்சி பெட்டி, ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட பொருட்கள் பரிசாக வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து பல்லவன் போக்குவரத்து அறிவுரை பணி குழும இயக்குனர் ஆல்பி ஜான் வர்கீஸ் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியுள்ளதாவது: அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிப்போரை ஊக்குவிக்கும் வகையில் குலுக்கல் முறையில் மாதந்தோறும் 3 பேருக்கு தலா 10,000, 10 பேருக்கு தலா 2,000 பரிசு தொகை வழங்கப்படுகிறது. இந்த குலுக்கலில் வார இறுதி நாள்கள், திருவிழாக்கள், சிறப்பு நாள்களில் பயணிப்போர் இடம்பெற முடியாது. தற்போது அனைத்து பயணிகளும் பயன்பெறும் வகையில் குலுக்கல் முறையில் மாற்றம் செய்யப்படுகிறது. அதன்படி விடுமுறை நாள்கள் உட்பட முன்பதிவு செய்யும் அனைத்து பயணிகளின் பயண சீட்டு குலுக்கலில் இடம்பெறும். இத்துடன் மேலும் ஒரு சிறப்பு சலுகை முறையும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதில் முன்பதிவு செய்யும் பயணிகளின் 3 உயர் மதிப்புள்ள பரிசுகள் வழங்கப்படும். அது நவம்பர் 21 முதல் அடுத்த ஆண்டு ஜனவரி 20 வரை பயணிப்போருக்கு மட்டுமே பொருந்தும். அவர்களில் தேர்ந்தெடுக்கப்படுவோருக்கு முதல் பரிசாக இருசக்கர வாகனம், இரண்டாவது பரிசாக எல்இடி ஸ்மார்ட் தொலைக்காட்சி, மூன்றாவது பரிசாக ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.